2 சொம்பு தண்ணி வச்சு நல்லா காய வச்சுக்கணும் பருப்பு சாம்பாருக்கு. நல்லா காய வச்சுட்டேன். 150 பருப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி போடுறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், எண்ணெய். நல்லா வேகட்டும். நம்ம காய அறுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம தண்ணி எடுத்துட்டு பருப்பு தண்ணியை மத்த நல்லா போட்டு கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் பருப்பை. பருப்பு நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்ப நம்ம காய் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல்லு, பீன்ஸ், ஒரு தக்காளி, கத்திரிக்காய் கறி வச்சுக்கிறோம். இதையும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறி வச்சுக்கலாம். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா வேகமா வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வச்சு சாம்பார் தூள் உப்பு நல்லா வேகும். இப்ப நம்ம புளி கொஞ்சம் சின்னதா எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இதை ஊத்திடலாம். கொஞ்ச நேரம் வேகுங்க. புளி ஒரு கொதிப்பு வரட்டும். இப்ப நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்ப புளி ஊத்தி நல்லா வெந்துச்சுங்க. நம்ம இப்ப இறக்கிட்டு தாளிக்கலாம். குழம்பு எண்ணெய் ஊத்திக்கலாம். சீரகம் கொஞ்சம், கடுகு ஒரு 4, பெரிய வெங்காயம் சின்னதா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். குழம்பு தாளிச்சாச்சிங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.